ஒரு பொம்பளையாச்சுன்னு பார்த்தா எங்களே ஏமாத்திட்டு தப்பிச்சு விட பாக்குறியா? உன்னை அடிச்சு கொல்லாம விட மாட்டேன். பயப்படாத துர்கா. உன்னை காப்பாத்தின மதுவோட வாழ்க்கையே இந்த ஃபைல்ல தான் இருக்கு. உயிரே போனாலும் இதை கொடுத்துறாத துர்கா. உன்னால தப்பிக்க முடியும். முயற்சி பண்ணு, ஏதாவது பண்ணு. டேய், இந்த ஃபைலை நீங்க பாத்துங்கடா. இந்த கிளியை நான் கொத்திக்கிறேன். ஓகே வாடி செல்லம். போலீசார்! போலீஸ் டேய் ராபர்ட், நம்ம அப்படி போலாம். டேய் நீங்க இப்படி போங்கடா. வாடா சீக்கிரம். டேய் இந்த பக்கம் வாடா. சரிடா.
அஜாக்கிரதையால உன்னோட முத்துமாலையை தொலைச்ச. அதே மாதிரி உன்னையும் தொலைச்சிருவோன்னு பயமா இருக்கு. வணக்கம்மா. வணக்கம். வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கம்மா. ரிஷி தம்பி இங்க வந்தாரா? ஆமாங்க ஐயா. முதல்ல துர்காம்மா வந்தாங்க, அப்புறமா ரிஷி தம்பி துர்காம்மாவை தேடி வந்தாரு, அப்புறம் போயிட்டாரு. எங்க போனாருன்னு தெரியல. ஏதாவது பிரச்சனையாமா? இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அப்படிங்களா? அப்படின்னா சரி. அம்மா நீங்க தைரியமா இருங்க, இங்கதான் எங்கேயாச்சும் இருப்பாங்கம்மா. நாம போய் பார்க்கலாம் வாங்க. பாலாஜி மேடம், போன் கொடு. கோயில்ல இருக்கேன்னு சொன்னா இங்க வந்தா இங்க இல்ல, கால் பண்ணா நாட் ரீச்சபிள்னு வருது. ஏற்கனவே ரிஷிக்கு நேரம் சரியில்லைன்னு சாமியார் சொல்லிருக்காரு. ரிஷி இப்ப எங்க இருக்கான்னே தெரியல. துர்காவை தேடி போய் ஏதாவது சிக்கல்ல மாட்டிக்கிட்டானோன்னு பயமா இருக்கு. அம்மா நீங்க எதுக்கு இவ்வளவு பயப்படுறீங்க? பயப்படுற மாதிரியாலும் ஒண்ணு ஆகாது, வாங்கம்மா. அந்த துர்கா நம்ம வீட்டுக்கு வந்ததுல இருந்து பிரச்சனை மேல பிரச்சனையாவே வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு அவளுக்கு ஒரு முடிவு கட்டணும். அம்மா நீங்க கவலைப்படாதீங்க, தம்பி தெரிஞ்சவங்க யாரையாவது பார்க்க போயிருக்காங்களான்னு விசாரிச்சு பார்க்கலாம். நீங்க வாங்கம்மா, வாங்க. வா பாலாஜி. இந்த பொண்ணு இங்க எது பாத்தீங்களா? உங்க ஆட்டோல இவங்க வந்தாங்க. பார்த்த மாதிரி தெரியலீங்களே. நான் சவாரி போயிட்டு இப்பதான் தம்பி வந்தேன். பாக்கலீங்களே. இந்த காலத்துல பகல்லையே பொண்ணுங்க தனியா நடமாட முடியல தம்பி. கடவுளே, துர்காவுக்கு எந்த கெடுதலும் நடந்துடக்கூடாது. நீதான் அவளுக்கு துணையா இருக்கணும். தேடி பாருங்க. மேடம் டென்ஷன் ஆகாதீங்க மேடம். துர்கா எங்க போயிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியும் மேடம். இன்னும் கொஞ்ச நேரத்துல புடிச்சிடலாம் மேடம். இத பார், இததான் நீ காலையில இருந்து சொல்லிட்டு இருக்க. உன்னால முடியலன்னா சொல்லு, நான் வேற ஆள் ரெடி பண்ணிக்கிறேன். உன்னை போய் நம்பி ஒரு வேலையை கொடுத்தேன் பாரு, நான் தான் ரொம்ப பெரிய முட்டாள். நைட் வரைக்கும் உனக்கு நான் டைம் தரேன். அதுக்குள்ள துர்காவை தேடி கண்டுபிடிச்சு அவகிட்ட இருக்கிற ஃபைலை எடுத்துட்டு வர. இல்ல சரி மேடம். ஓகே மேடம். டேய் அந்த கிளி கிளிக்கிறாங்கடா. அந்த துர்கா என்ன பாத்துருவா, அடையாள கண்டுபிடிச்சிருவான்னு தான் உங்களை அனுப்பிச்சேன். நீங்க ஒவ்வொரு முறையும் அடி வாங்கிட்டு வரீங்க. என்னடா கோட்டை விட்டுட்டு வரீங்க? உங்களை அனுப்புனதுக்கு முகமுடிய போட்டுட்டு பேசாம நானே போயிட்டு வந்திருக்கலாம் போல இருக்கு. அண்ணா அவ கோழி நினைச்சு ஈஸியா அடிச்சாலும் தப்பா கணக்கு போட்டானே. அவ குழவின, அதுலயும் அவ செங்கொலவி. விட மாட்டேன. இந்த முறை அந்த செங்கொலவிய பிளான் பண்ணி தூக்குவோம்ன. அவ இந்த பக்கம் தானே போனா. இன்னும் 1 ஹவர்ல அவளை கண்டுபிடிச்சு தூக்குறேன. இந்த முறை அவ எங்கேயும் தப்பிக்கவும் முடியாதுண்ண. அது ரிஷிகாராச்சே. ஆமாண்ணா. என்ன தேடிதான் வருவான் போல இருக்கு. என்ன கேட்டா தெரியாதுன்னு சொல்லிரு. ஏதாவது ஒண்ணு பேசுறானா அவனை போட்டு தள்ளிரு. நீங்க போன நாங்க பாத்துக்கிறோம். ப்ரோ சொல்லுங்க. இந்த பொண்ணை இந்த பக்கம் எங்கேயாவது பாத்தீங்களா? எந்த பக்கமா வந்தாங்க? இந்த பக்கமா தான் கோயிலுக்கு வந்தாங்க. ப்ரோ அவங்க இந்த பக்கம் தான் ஆட்டோ வரி போலாம்னு நினைக்கிறேன் ப்ரோ. இந்த பக்கமாவா? ஆமா ப்ரோ. சரிங்க ப்ரோ. தேங்க்யூ. ஓகே வாங்க. டேய் என்னடா என்ன கேட்டான்? நாம தேடிட்டு இருக்க பொண்ணு போட்டோ காட்டி தேடிட்டு இருக்கானே.
என்னது நீ என்ன சொன்ன? அந்த பக்கம் தான் போனான்னு தப்பான ரூட்டை காட்டி அவனை அனுப்பிட்டேனே. அப்பா உருப்படியான வேலை செஞ்சிருக்கடா. சரி கிளம்பு, சீக்கிரம் கிளம்பு. துர்காவை கண்டுபிடிக்கணும். அவன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம கண்டுபிடிக்கணும். சீக்கிரம் கிளம்பு, சீக்கிரம் வண்டி ஏறுடா. வாடா வாடா. ஐயோ, நாம இப்ப எங்க இருக்கோம்? வண்டி எந்த பக்கம் போகுதுன்னே தெரியலையே. அண்ணா, இது எந்த இடம்ண்ணே? ஊடலூர்மா? ஊடலூரா? அண்ணா, தண்ணி குடிச்சுக்கிட்டுமா? போய் எடுத்துக்கமா. நன்றிண்ணா. பயத்துல முட்டாள் மாதிரி நடந்துகிட்டேன். அப்பவே ரிஷி சாருக்கு போன் பண்ணிருந்தா உடனே வந்திருப்பாரு. இவ்வளவு நேரம் ஆகியும் வரலையேன்னு இந்நேரம் எங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருக்காரோ. அண்ணே, ஒரு போன் பண்ணிக்கிட்டுமா? பண்ணிக்கமா. நன்றிண்ணே. ஐயோ, ரிஷி சாருக்கு காலை போலியே. கடவுளே, இது என்ன சோதனை? அண்ணே, எனக்கா? இது எனக்குமா. ஆத்தா, ஃபைல் என்கிட்ட இருக்கு. ரிஷி சார் என்ன தேடி எங்கெங்கெல்லாம் அலையிறாருன்னு தெரியல. அவருக்கும் கால் போக மாட்டேங்குது. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. எப்படி திரும்ப வீட்டுக்கு போறது? ஐயோ. சரி சரிப்பா, சரிப்பா, அப்புறம் கூப்பிடுறேன்ப்பா. அம்மா இன்னொரு தடவை ட்ரை பண்ணிக்கமா. ஆத்தா, நீதான் என்ன காப்பாத்தணும். ரிஷி சாருக்கு எப்படியாவது கால் போயிடணும். துர்கா எங்க போனானே தெரியலையே. இன்னும் ஒரு ஃபோன் கூட பண்ணலையே. ஒரு ஃபோன் கூட பண்ணலன்னா அவ்வளோ பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காளா? இந்த காலத்துல பகல்லையே பொண்ணுங்க தனியா நடமாட முடியல தம்பி. இப்படித்தான் போன வாரம் பாருங்க, தெலுங்கானால ஒரு பொண்ணை கற்பழிச்சு அடையாளம் தெரியக்கூடாதுன்னு பாவி பசங்க அந்த பொண்ணு உடம்பே எரிச்சாங்க. கால் போகுது. ஐயோ, எடுக்க மாட்டேங்கிறாரு. ஹலோ அண்ணா, இந்த நம்பர்ல இருந்து கால் வந்துச்சு. ஆமாப்பா, ஒரு பொண்ணு தான் பண்ணுச்சு. ஒரு நிமிஷம் இருப்பா. அம்மா உனக்கு தான்ப்பா. கொடுங்க. ஹலோ
ரிஷி சார். துர்கா துர்கா எங்க இருக்க துர்கா? ஏதாவது பிரச்சனையா? ரிஷி சார், கோயில ஃபைல வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு வெளியில வந்தனா ரவுடிங்க என்கிட்ட இருந்து ஃபைல புடுங்க பார்த்தாங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு நான் ஒரு லாரியில ஏறிட்டேன். தடுமாறி விழுந்ததுனால மண்டையில அடிபட்டு மயங்கிட்டேன். அதான் இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. அடி ஏதாச்சும் பலமா பட்டுச்சா துர்கா? அதை விடுங்க ரிஷி சார், ஃபைல் என்கிட்ட பத்திரமா இருக்கு. ஐயோ ஃபைல விடு, நீ சேஃப்டியா இருக்கியா? சரி, இப்போ எங்க இருக்க நீ? இது யாரோட நம்பர்? ஊடலூர்னு சொன்னாங்க. நான் கடையில இருந்து பேசுறேன். துர்கா ஒரு நிமிஷம், அந்த போனை கடைக்காரர் கிட்ட கூட நான் அட்ரஸ் கேட்டுக்கிறேன். அண்ணே. கொடுமா. சொல்லுங்க சார். அண்ணே இது எந்த ஊர்ண்ணே? இது எங்க இருக்கு? நம்பர் 14 விநாயகர் கோயில் தெரு, பாலாஜி கடை, ஊடலூர் குக்கிராமம். அண்ணே நான் சீக்கிரம் வந்துடுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் அந்த பொண்ணு மட்டும் நல்லா பாத்துக்குங்க. எங்கேயும் போடாம பாத்துங்க, சரியா? சரிங்க தம்பி, நான் பாத்துக்கிறேன். நீ பேசுமா. துர்கா இங்க பார், நான் எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அங்க வந்துடுறேன். ஆனா நீ எங்கேயும் போயிட்டதா அங்கேயே புரிஞ்சுதா? அப்புறம் கடைக்காரர்கிட்டயும் சொல்லிட்டேன், நான் வர வரைக்கும் அவர் உனக்கு பாதுகாப்பா இருப்பாரு. சரிங்க ரிஷி சார். துர்கா மறுபடியும் சொல்றேன், ஃபைலை விட எனக்கு நீ தான் முக்கியம். அதனால அங்கேயே இரு, நான் சீக்கிரம் வந்துடுறேன், புரியுதா? சரி. நீ இப்படி உட்காருமா. மறுபடியும் சொல்றேன், ஃபைலை விட எனக்கு நீ தான் முக்கியம். அதனால அங்கேயே இரு, நான் சீக்கிரம் வந்துடுறேன், புரியுதா? நம்பா வெத்தலை பாக்கு கொடுப்பா. காசு இருக்கா? பணம் தான் கொட்டுன்னு கொட்டுது இல்ல, கடன் கட்டா மட்டும் கொடுக்க மாட்டாங்கிற. அடையாம்பா, நானே 5க்கும் 10க்கும் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பணம் கொட்டுன்னு கொட்டுதுன்ற. இது யாரு உன் சொந்தக்கார பொண்ணா? அதெல்லாம் இல்லப்பா, வழி மாறி வந்துருச்சு. அவங்க முறை மாமனுக்கு போன் பண்ணிருக்கு, உட்கார சொல்லிருக்கு. ரிஷி சாருக்கு இதே வேலையா போச்சு. எங்க போனாலும் முறை மாப்பிள்ளன்னு எதையாவது சொல்லி வைக்க வேண்டியது. அதானே பார்த்தேன், உன் சொந்தத்துல இந்த பொண்ணு மாமா மாதிரி எல்லாம் எங்க இருக்கு? அடேங்கப்பா, உன் குடும்பத்துல உலக அழகி இருக்காங்களா? சரி விடு, கோச்சிக்காத. இந்த வெத்தலை பாக்கப்படி இதையும் கணக்குல வச்சு வழக்கம் போல. ஆமாடா, ஊருக்குள்ள எல்லாரும் இதே மாதிரி வாங்கடா, கடை விளங்கிரும். சொல்லுமா. என்ன துரத்திட்டு வந்த ரவுடிங்க வராங்க. நான் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறேன், சொல்லிடாதீங்க. சரி நீ போமா, நான் பாத்துக்கிறேன். ஏய், ஒரு சிகரெட் பாக்கெட் கொடு. ஆமா, அந்த பொண்ணு எங்க? எந்த பொண்ணு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க நின்னுட்டு இருந்தால அந்த பொண்ணு. எந்த பொண்ணு இங்க இல்ல. அவ கைய கால உடையினா அப்பதான் அவன் தப்பிச்சு ஓட மாட்டான்.